ஹலோ அபிலாஷ் அகஸ்டஸ் ஹியர். ஸோ நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோட கண்டென்ட்டை வந்து அப்படியே ஒரே லைனில் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைஃபோட கோல் என்ன எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். அது வந்து ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக இருக்கிறது தான் என்னோடய லைஃபோட கோலே. பட் அந்த ஜாலியாக இருக்கிறதுக்கு 2026 என்னென்ன கோல்ஸு, மைல் ஸ்டோன்ஸு, செக் பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன்றதை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு டைம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நான் போஸ்ட் பண்ணுறப்போ அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் இந்த நெக்ஸ்ட்டு நான் இந்த கோல்ஸ்லாம் ஏன் பண்ணேன், எப்படி பண்ணேன், எதுக்கு பண்ணேன், இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் எப்போவாச்சும் உங்கள் லைஃபோட பர்பஸ் என்ன, மீனிங் என்னென்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு விஷயம் பண்ணும்போது எதுக்கு பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோம் அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா? ஓகே, எனக்கு புரியுது. கோல்ஸ் வீடியோவில் எதுக்கு பர்பஸ், மீனிங் பற்றிலாம் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றது தானே. ஸோ ஜென்ரலான ஒரு அட்வைஸ் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃபோட பர்பஸ் மீனிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, அதில் தான் ஹாப்பினஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்டு சில குரூப் வந்து ரொம்ப வயசான பீப்புள் என்ன சொல்லுவாங்க, வயசான பீப்புள் வயசான பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைஃபோட பர்பஸை கண்டுபிடிக்கிறதுல தான் வந்து ஹாப்பினஸ்ஸே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு என் பர்பஸோ மீனிங்கோ எதுவுமே தெரியல. அது தெரிஞ்சுக்கிறதுக்கான கிளாரிட்டி இல்லை. பட் இந்த கிளாரிட்டி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இருக்காது. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு, பார்க்காத நிறைய பேருக்கும் இருக்காது. பட் இந்த கிளாரிட்டி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, கிளாரிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது தெரிஞ்சிட்டப்புறம் அந்த கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு மேபி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி நினச்சிக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ இந்த டாப் கிளாரிட்டி 4K கிளாரிட்டி வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் கிடைக்கும், பேசிக் பிளானில் கிடைக்காது. ஸோ அந்த கிளாரிட்டி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து அந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். பட் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நம்மக்கிட்ட காசு வேணும். செகண்ட் விஷயம் அதை பார்க்குறதுக்கான டிவைஸ் வேணும். நீங்கள் காசு கட்டி ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாலும் ஒரு பழைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதில் என்ன, அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் தான் லைஃப்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த டிவைஸ் தான் வந்து உங்கள் பாடி அண்ட் மைண்டு. ஸோ உங்கள் பாடி மைண்டும் பக்காவாக இருக்கணும், அப்புறம் உங்கள்கிட்ட காசும் இருக்கணும். இதெல்லாம் இது மாதிரி காம்பினேஷனோட சேர்த்தா தான் உங்களால் வந்து கிளாரிட்டியோட லைஃப்பில் என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியும். அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் உங்களோட பேஷன் என்ன, மீனிங் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். மேபி ஐ எம் ராங், பட் இந்த மைண்ட் செட் இஸ் ஹெல்பிங் மீ ரைட் நவ். செம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கேன். இதே மாதிரி டோப்மைண்ட் சீரீஸில் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த டோப்மைண்ட் ஷார்ட் சீரீஸ்னு ஒன்று போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கம்மிங் பேக் டு நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, பர்பஸ் அண்ட் மீனிங்ஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ வந்து மணி, அப்புறம் நம்ம மைண்டு, நாலேஜு, பாடி எல்லாமே நம்ம டெவலப் பண்ணோம், அதுதான் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு தேவை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் வேணுன்றதுக்காக நம்ம கோல்ஸ் எழுதலாம், அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் வேணும்னு கோல்ஸ் எழுதுகிறப்போ ஒரு விஷயம் எனக்கு வேணான்றதுக்காகவும் நான் கோல்ஸ் எழுதியிருக்கேன். என்ன விஷயம் வேணான்னு பார்த்தீங்கன்னா, ரிக்ரெட். இந்த வருஷம் சரியான ரிக்ரெட் எனக்கு. நான் எந்த வருஷமே இவ்வளோ ரிக்ரெட் பண்ணதில்லை. ஐயோ வெயிட் ஏறிட்டோமே, இந்த மேரத்தானுக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம், ஒரு ப்ரிப்பரேஷனுமே பண்ணலையே. ஆக்சுவலாக இந்த வருஷம் பெரிய கோலே வந்து எனக்கு மேரத்தானில் வந்து ஒரு டைமிங்குள்ளே முடிக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. நான் ஒரு 4 நாள் தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நான் ஓடிருப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் வந்து பயங்கர ரிக்ரெட். ஸோ இந்த வருஷம் கோல்ஸ் எழுதும் போது எனக்கு இதெல்லாம் வேணுன்றதுக்காக நான் இந்த கோல்ஸ் எழுதுகிறேன். ப்ளஸ் இந்த ரிக்ரெட் ஒன்று பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் நான் வந்து இந்த கோல்ஸ் எழுதுகிறேன். ஓகே, இப்போ நமக்கு ஜென்ரலாக லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட பேசிக்கான சிஸ்டம், பாடி, மைண்டு எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுக்கணும். பட் இதுக்கு கோலாக இதை எப்படி எழுதுறது? இப்போ கோலாக எழுதும் போது நிறைய பேர் வந்து ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 மாதத்தில் 6 பேக் வைக்கிறேன், வருஷத்துக்கு வந்து 12 புக் படிக்கிறேன், இல்லை நான் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடுறேன், அந்த மாதிரி கோல்ஸ் எழுதுவாங்க. ஆக்சுவலாக இது தப்பு இல்லை, அவங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா பண்ணலாம். பட் இது ஏன் ஜென்ரலாக ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் அந்த கோலை பண்ணி முடிக்கிறது இல்லாமல்
லாங் டேர்மில் நீங்கள் அந்த பர்சனாக எப்படி மாறுறதுன்றது உங்களோட கோலாக இருக்கும். உங்கள் கோல் வந்து 1000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்தில் ஓடுறதா இருக்கக்கூடாது. டு பிகம் அ மேரத்தானர் ஆர் ரன்னராக இருக்கணும். 12 புக்கு உங்கள் வருஷத்தில் படிக்கணுன்றது இல்லாமல் ஒரு புக் ரீடராக இருக்கணும் அப்படின்றது இருக்கணும். இல்லை நீங்கள் 6 பேக் வைக்கணுன்றது இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கணுன்றது வைக்கணும். நீங்கள் இப்படி கோல்ஸ் வைக்கும் போது இதை அட்டன் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வழியை சூஸ் பண்ணி நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம். ரோட்டில் ஓடலாம், ஜிம்மில் ஓடலாம், 4 பேக் வைக்கலாம், 6 பேக் வைக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட நிறைய சாய்ஸஸ் இருக்கும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு மெயின் ட்ராபேக்கும் நான் பார்க்குறேன். சரி, நீங்கள் 3 மாதம் கஷ்டப்பட்டு ஒரு 6 பேக் வச்சுட்டீங்க. 3 மாதம் கழிச்சு என்ன பண்ணுவீங்க? அப்போ திருப்பி உட்காந்து யோசிக்கணும். பட் நீங்கள் ஹெல்த்தி ஃபிட் பர்சனாக இருக்கணுன்றது தான் உங்கள் கோலாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஓகே, நீங்கள் 4 பேக் வைக்கணுன்றதெல்லாம் அதுக்கு ஒரு குட்டி குட்டி சேலஞ்ச், குட்டி குட்டி செக் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் சிலர் பார்ப்போம், கம்ப்ளீட்டாக அன்ஃபிட்டாக இருக்க ஒரு பர்சன் வந்து ஃபிட்டாக இருக்கணுன்றது அவங்க கோலாக வச்சுக்காம 6 பேக் வைக்கணுன்றது வந்து அவங்க கோலாக வச்சுருவாங்க. 6 பேக் வச்ச உடனே திருப்பி அவங்க பழைய 6 பேக்கை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து பெரிய ஒரு ஃபேமிலி பேக்காக வச்சுருவாங்க. ஓகே, திஸ் இஸ் நாட் பாடி ஷேமிங், இட்ஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் மைண்ட் செட்ஸ். ஸோ ஓகே, ஸோ இப்போது லைஃபோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போகிறதுக்கு ஆல்ரெடி பேசிக்காக தான் இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டலாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத என்னோடய கோல்ஸாக போட்டிருக்கேன். இந்த கோல்ஸ் போடும்போது சில விஷயம்லாம் மைண்டில் வச்சுருக்கேன். லைக் இதெல்லாம் வந்து சஸ்டெயினபிளாக இருக்கணும், அதே மாதிரி நான் என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி விஷயமா இருக்கணும், ரிக்ரெட் பண்ணாமல் இருக்கணுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து போட்டு நான் வேறு ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. நான் சிஸ்டம் பார்த்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது. ஹெல்த்தியாக இருக்கிறதுல வந்து இந்த கோல் ஹியர் இஸ் டு பி ஃபிட். அப்போது ஃபிட்டாக இருக்கப்போலாம் நான் வந்து ஹாப்பியாக ஃபிட்டாக இருக்கிறது இட்ஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது ஏன் நான் சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தேவையில்லை. நான் பேசிக்காக எனக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து கான்ஃபிடென்ஸ். நான் வந்து இப்போ வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் வெயிட்டு கெயின் பண்ணோன்னு. ஸோ திருப்பி டு கெயின் பேக் மை கான்ஃபிடென்ஸ், ஐ திங்க் ஐ ஹேவ் டு பி ஃபிட். ஸோ இப்போ இதுக்கு என்ன கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்பரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும். இப்போ வந்து என்னோடய ஃபேட் பர்சன்டேஜ் வந்து ஐ ஹேவ் டு ஹேவ் 20% ஆர் பிலோ. நிறைய பேர் வந்து வெயிட்டை வச்சு போடுவாங்க இந்த மாதிரி கோல், ஃபிட்னஸ் கோல்லாம். 70 கிலோ இருக்கணும், 60 கிலோ இருக்கணும்ன்ட்டு. பட் தட் இஸ் வெரி வெரி பேட். ஐ மீன் எல்லாமே எனக்கு வெரி பேட்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வெயிட்டை வந்து நீங்கள் என்ன காம்பினேஷனில் வேணால் நீங்கள் அந்த வெயிட்டாக இருக்கலாம். பட் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்போ நான் மசிலில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல. இப்போதைக்கு எனக்கு ஃபேட்டை லூஸ் பண்ணணும், அப்புறம் மசில் நான் லேட்டராக இந்த வருஷத்துக்கு அப்புறம் கூட நான் கெயின் பண்ணிக்கலான்றதுனால 20% வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் ரொம்ப ஹார்டான கோல்ஸ் வச்சாலும் நான் அதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் வந்து ஈஸி டு மீடியம் ரேஞ்சிலே வந்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு கோல் மட்டும் ஹார்டாக வச்சுப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கண்டினியூஸாக 30 புஷ்அப்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து 10 புல்லப் பண்ணணும். அந்த 10 புல்லப் பண்ணுறது எனக்கு ரியலி வெரி ஹார்ட் கோல் தான். நான் 20% பாடி ஃபேட்டில் இருந்தால் கூட அதை நான் பண்ணுவேனா அப்படின்னு தெரியல. பட் இட் வில் பி மை ஹார்ட் கோல். ஸோ ஃபிட்னஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நான் இந்த கோல்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் அண்ட் சீக் நியூ எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ இதுதான் கோல். ஸோ லைஃப்பில் புது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணி நம்ம வேர்ல்டு நாலேஜ், ஜென்ரல் நாலேஜெல்லாம் வளர்த்துக்கிட்டதுன்ற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நான் 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். ஸோ பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல். இந்த ட்ராவல்லையுமே பார்த்திங்கன்னா ஈஸி, மீடியம், ஹார்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 லெவலாக பிரிச்சுருக்கேன். ஸோ இந்த ஈஸி ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வித்தின் தமிழ்நாடு. ஸோ அது மாதிரி ஒரு 3 ட்ராவல் பண்ணோம் மினிமம். அதுக்கப்புறம் மீடியம் லெவல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வித்தின் இந்தியா. இனி ஒரு ஸ்டேட் ஈஸியாக கேரளா, ஆந்திரா இல்லை வேறு ஏதாச்சும் நார்தர்ன் ஸ்டேட் போவோம் அப்படின்னா அது ஒரு மீடியம் லெவல். அதுக்கப்புறம் ஹார்ட் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அவுட் சைடு இந்தியா. இப்போன்னு பார்த்து பட்டாசுலாம் வெடிக்கிறானுங்க. நியூ இயர் முடிச்சு பார்த்தம்பி. ஓகே, ஸோ பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா ஹாபீஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இப்போது என்னோடய கரண்ட் ஃபேவரட் ஹாபி வந்து யூடியூப். ஸோ யூடியூப்பில் வந்து வீக்லி ஒன் ஆர் 2 லாங் ஃபார்ம் வீடியோ. இப்போதைக்கு ஃபார் ஃபஸ்ட்டு 90 days 1 லாங் ஃபார்ம் வீடியோ அண்ட் 1 or 2 ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறமா நேற்று ஷார்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து ஆரிகேமி மாடல்ஸ் வந்து ஒரு 5 மாடல் பண்ண கற்றுக்கணுன்றது ஒரு கோலாக இருக்குது. எனக்கு ஆரிகேமி பண்ண பிடிக்கும்.
அண்ட் அது ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால் அது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அசாசின்ஸ் கிரீட் ஆர் ஜிடிஏ, காட் ஆஃப் வார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம் சீரிஸ் வந்து மொத்த சீரிஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அது ஒரு கோலாக இருக்குது. அப்புறம் வந்து செஸ்ஸில் வந்து 1000 ரேட்டிங் வாங்கணும். எனக்கு செஸ் விளாட ரொம்ப பிடிக்கும். பட் அது என்னென்னு தெரில, கொஞ்சம் நாளாக விட்டுட்டேன். ஸோ அது திருப்பி ஸ்டார்ட் பண்ணி நான் இப்போ 850 இருக்கேன்னு நினைக்கிறேன். 850லேருந்து 1000க்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு 2 அனிமே சீரீஸ் வந்து முடிக்கணும். இது வந்து ஹாபீஸ் ட்ராவலில் வந்து வருது. அதுக்கடுத்து வந்து இம்ப்ரூவிங் மை நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புக்ஸ் படிக்கிறதுல வந்து 8 புக்ஸ் படிக்கணும்னு வச்சுருக்கேன். அதில் வந்து நான் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தில் பண்ணுறதும் இன்னொரு விஷயத்தில் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் 2 புக்கு வந்து செல்ஃப் ஹெல்ப் பற்றி படிக்க போகிறேன். அது ஸ்பெசிஃபிக்கான புக்ஸ் தான். டேட்டா இன்ஜினியரிங் அதுதான் என்னோடய டொமைனு. ஸோ டேட்டா இன்ஜினியரிங் பற்றி 2 புக்ஸ் படிக்க போகிறேன். ஃபினான்ஸ் பற்றி 2 புக்ஸ் படிக்க போகிறேன். அப்புறம் கான்டென்ட் க்ரியேஷன் பற்றி 2 புக்ஸ் படிக்க போகிறேன். ஸோ டோட்டலாக 8 புக்ஸ் திஸ் இயர். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட்டு கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ப்ராடர் கோல் இஸ் லைக் நெக்ஸ்ட்டு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்னு கூட வச்சுக்கலாம். டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். இட்ஸ் லைக் மேக்கிங் மணி அண்ட் பீயிங் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். ஸோ இந்த கோலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் நிறையா இருந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் கொஞ்சம் ஃப்ரீயாக டிசைட் பண்ணியிருக்கலாம். அதுதான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னு நினைக்கிறேன். பட் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து டைம் அண்ட் ஸ்கில்லை கொடுத்து அதுக்கு பதில் தான் நம்மளால் மணி வந்து இன்னொருத்தர்கிட்ட வாங்க முடியும். ஸோ என்னால் டைம் வந்து நிறையா கொடுக்க முடியாது. ஏன்னா நான் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் நான் வச்சுருக்கேன் என் பிளேட்டில். அதனால் என்ன பண்ணலான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் வந்து ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னோடய டேட்டா இன்ஜினியரிங் டொமைன்லேயே வந்து ஒரு ஸ்னோஃப்ளேக் சர்டிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஒரு 6 months கோர்ஸ். அந்த கோர்ஸை வந்து லேர்ன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கில்ஸை பில்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்சாக நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1.5 lakhs per month ஆச்சு நான் ஏர்ன் பண்ணணும். ஆக்சுவலாக இது லாஸ்ட் இயர் கோலாக இருந்துச்சு, அதுவுமே ஒரு ரிக்ரெட் தான். அதனால் இது இந்த இயர் கோலாக அப்படியே வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பிராண்ட் வேல்யூ இருக்க மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே போகணும். பேசிக்காக நான் வந்து அந்த கம்பெனி பேரை சொன்னேன் அப்படின்னா, அது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அட்லீஸ்ட் அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரியிலேயாச்சும் வந்து தெரிஞ்ச மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே நான் வந்து போகணும். வில் சி அது நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நான் இப்போ இருக்கிற கம்பெனி கூட பிராண்ட் வேல்யூ அதிகமாக இருக்க கம்பெனி வந்து வாங்கிட்டாங்க. திடீர்னு யூடியூப்பில் பார்த்தா புதுசாக எங்கள் கம்பெனியை அக்விசேஷன் பண்ண கம்பெனியோட ஆட்லாம் வருது. ஸோ வில் சி அது நேச்சுரலாக நடக்குதா இல்லை நமக்கு அதுக்கு ஸ்டெப் எடுக்கணுமா அப்படின்றது. ஓகே, தெரிஞ்ச அவ்வளோதான் என்னோடய கோல். ஸோ என்னோடய நாலேஜு, என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்சஸ், என்னோடய ஹாபீஸு, என்னோடய ஃபிட்னஸ், ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சாலிடாக சில கோல்ஸ் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஃபினான்ஷியலாகவும் இதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இட்ஸ் லைக் அ காம்பஸ். இப்போ இந்த கோல்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த கோல்ஸ் ஆக்சுவலாக அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. இந்த கோல்ஸோட இதுக்கான பில்ட் பண்ணுற சிஸ்டம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த சிஸ்டம்ஸு, அந்த பிளான் பண்ணி எப்படி சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போடுறது தான் இம்பார்ட்டண்ட். அதை வச்சு தான் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கணும் ஆப்வியஸ்லி. பட் இந்த சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை எப்படி ட்ராக் பண்ணலாம், என்ன மாதிரி சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி நல்லா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் அதை யூடியூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் வந்து எப்படி என்னோடய சிஸ்டம்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு பி மோர் இன்டென்ஷனல் அபவுட் லைஃப். அண்ட் எனக்கும் இப்போது அதுதான் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம், இந்த கோல்ஸ்லாம் போட்ட சரி அது ஏன்பா வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து யாரை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்த வீடியோக்கே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக என்ன இருந்துச்சுன்னா, ஒரு சேனலில் ஒரு அக்கா வந்து யாருமே அவங்க வீடியோ பார்க்கல. பட் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ புக் ரீடிங் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டு ஃபஸ்ட்டு வீடியோன்னு போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு செம மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. மேபி இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் யூடியூப்பில் வீடியோ போடணுன்னு மோட்டிவேஷன் வரலாம், இல்லை அவங்க கோல்ஸை போடுறதுக்கு மோட்டிவேஷன் வரலாம், இல்லை எப்படி கோல்ஸ் போடணுன்னு ஐடியா வரலாம். ஸோ இட்ஸ் பேசிக்லி trying to share my knowledge and build on this
ஹாபி அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது பண்ணுறதுக்கு, யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு. டுடே இந்த கோல் தான் கண்டென்ட்டு. மேபி வேறு கண்டென்ட்டில் வந்து நம்ம வித்தியாசமாக ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நீங்கள் இந்த வருஷத்துக்கு 2026க்கு என்னென்ன கோல்ஸ் போட்டிருக்கீங்க, இல்லை போட போகிறீங்க, இல்லை நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட்ஸ் ஹேவ் அ டிஸ்கஷன். எனக்கு தெரியும், நான் நினச்ச மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் பேசலை. பட் இது ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றதுனால ஐ திங்க் நான் ரொம்ப வந்து ஓவர் திங்க் பண்ணாமல் நான் இதை வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ எதாவது சேஞ்ச் பண்ணணும், எனிதிங் டிஃப்ரெண்ட்டாக பேசணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன பர்சனலாக தெரியும்னா எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள். அது வரைக்கும் வீல் சி. டூ வாட் யூ லவ், லவ் வாட் யூ டூ. டேக் கேர், பை.